என்னை இவங்க வந்து நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னா கூட வந்து பரவால்ல. ஆனா இந்த வீடு அந்த மாரி அப்படிங்கிற மாரி விகல்ஸ் விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப பார்வதி கிட்ட வந்து இப்போ அந்த கேப்டன்சி டாஸ்க்ல நடந்த விஷயத்த பத்தி வந்து பேசிட்டு இருக்காரு. ஸோ இன்னைக்கு வந்து அவர் வந்து ரொம்பவே உடைஞ்சு போய் ஒரு மாரி எல்லார்ட்டயும் சாரி கேட்டதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருந்தோம். அந்த எஃப்ஜே கால வாரி விட்டு ஆதிரை கீழ விழுந்த அந்த ஒரு மேட்டர் பத்தி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீட்ல வந்து எல்லாருமே வந்து நான் நடிக்கிறேன்னு கூட வந்து நெனைக்கலாம். அப்படி நெனச்சா கூட வந்து எனக்கு பரவால்ல. அந்த டவுட் கண்டிப்பா வந்து எல்லாருக்கும் வரதான் செய்யும் இந்த வீட்ல. நான் வந்து எத்தனையோ டைம் வந்து அழுதுருக்கேன். ஸோ நான் அழுதப்போலாம் வந்து எல்லாருமே நான் உண்மையா அழுறேன்னு நெனச்சிருப்பாங்களா? அப்படிங்கிற மாரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ இந்த வீடு அந்த மாரியான ஒரு விஷயத்த வந்து அம்சமா இருக்கும். அதேமாரி சொசைட்டியும் வந்து அந்த மாரி தான் வந்து யோசிக்கும். எல்லாரும் எல்லார் டைமும் நம்ப மாட்டாங்க. ஸோ எனக்கு என்ன பொறுத்தவரையும் நம்புறவங்க நம்பட்டும் அப்படிங்கிற மாரி தான். நான் என் ஃபீலிங்ஸ்க்கு ஏத்த மாரி தான் வந்து நான் இருந்தேன். ஸோ நான் வந்து அவன் எஃப்ஜே வந்து என்ன கத்தி வார்த்தை விட்டது எனக்கு உடன்பாடு இல்ல. ஆனா, அவன் கோவம் எனக்கு வந்து நியாயமா தெரிஞ்சது. அதனால தான் வந்து நான் சாரி கேட்டேன். அதேமாரி ஆதிரையும் நீ ஆகட்டும், அதுக்கப்புறம் விஜே, பார்வதி, அமித் இவங்க எல்லாருமே நீங்க எல்லாருமே வந்து என் சாரிய வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க. பட் அது வந்து உங்க பெரிய மனச வந்து காட்டுது. பட் அவன் வந்து கொஞ்சம் லேட்டா வந்து பண்ணான். பட் எனக்கு ஓகே தான் இங்க நடக்கிற விஷயங்கள்லாம் அப்படிங்கிற மாரி வந்து அவரு சொல்லிட்டு தான் வந்து பார்க்க முடிஞ்சுது. இதெல்லாம் பார்வதி கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.